வணக்கங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக் பேர் தான் லிமிட்ஸ். இந்த லிமிட்ஸ்ங்கிறது கால்குலஸ்ல யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த டூல்ங்க. கால்குலஸ்னாலே ரொம்ப பயமா இருக்கும் இல்லையாங்க? நான் படிக்கும் போதே அப்படிதான். எனக்கு 11th ஃபர்ஸ்ட் கால்குலஸ் இருக்கும்போது தலையே சுத்திருச்சு. ஆனா நம்ம ரொம்ப ஈஸியா ஜாலியா கத்துக்க போறோம். லிமிட்ஸ் லிமிட்ஸ் ஒன் ஆஃப் த டூல் கால்குலஸ்னு சொல்லிட்டேன். அப்போ கால்குலஸ்னா என்ன? கால்குலஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல நடக்கிற கண்டினியூஸ் சேஞ்ச் பத்தி படிக்கிறோம். அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால் மேலேருந்து கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க. அதை நான் ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 4.9 டி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் 4.9 டி ஸ்கொயர்டு எஸ் ஈக்குவல் டு 4.9 டி ஸ்கொயர்ட் அப்படின்னு சும்மானதுக்கு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இந்த ஃபங்க்ஷனில் பர்டிகுலர் டைமில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கோம், அது என்ன வெலாசிட்டியில் இருக்கும்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறேன், கண்டினியூஸாக பார்க்கலாம் இதை. ஸோ இதுக்கு அப்போ டூல்ஸில் லிமிட்ஸ்னா என்ன? லிமிட்ஸ்னா இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஒரு ஒய்யோட ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ அது கரெக்டாக எக்ஸ் டென்ஸ் டு ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்ல நான் பார்க்கலங்க. எக்ஸ் டென்ஸ் டு ஒன் அதாவது ஒன்றுக்கு பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைட் 1.1ல என்ன நடந்திருக்கும், அது 0.9ல என்ன நடந்திருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் ஒரு ரோட்லேருந்து கீழே பஸ் ஸ்டாப்புக்கு போகணும். ஆனால் என்னோட பஸ் ஸ்டாப்பில் ஒரு பெரிய ட்ரைனேஜ் ஹோல் இருக்கு. அதனால என்னால் பஸ் ஸ்டாப்பில் அந்த சைடில் போய் நிற்க முடியாது. ஆனால் அந்த ட்ரைனேஜ் ஹோல் பக்கத்தில் போகும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் அங்கே ஒரு ஹோல் இருக்குன்னு. ஸோ இதுதாங்க இந்த லிமிட்டோடைய பெரிய அட்வான்டேஜ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ மெடிசன் எடுத்துக்கலாம். மெடிசன்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு அனஸ்தீசியா வச்சுக்கலாம். அந்த ட்ரக்கை நம்ம பாடிக்கு இன்ஜெக்ட் பண்றாங்க. இன்ஜெக்ட் பண்ண உடனேயே அது எவ்வளோ வரைக்கும் எவ்வளோ லாங் அதோட எஃபெக்ட் நம்ம பாடியில இருக்கும்னு எப்படிங்க தெரியும்? இந்த கால்குலஸை யூஸ் பண்ணி தான். அதே மாதிரி ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து லான்ச் பண்ணிடுறாங்க. ஸ்பேஸ்ல யாரும் நம்ம பார்த்துட்டல, ஆனா சயின்டிஸ்டோடைய அந்த லேப்டாப்ல அதோட ட்ரெஜெக்டரி மூவ் ஆயிட்டே இருக்கும். எப்படிங்க அவங்க கால்குலேட் பண்றாங்க? இந்த கால்குலஸை யூஸ் பண்ணி தான். ரொம்ப ஜாலியா கத்துக்கலாமா நம்ம? ஓகேங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல எப்பெல்லாம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம், எப்பெல்லாம் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறத ஒரு 2 விதமான ஃபங்க்ஷனும் கிராஃபும் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, லிமிட்லேயே 2 டைப்ஸ் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட். இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலாக ஆகும்போது தான் ஒரு ஃபங்க்ஷனில் நம்மளால லிமிட்டை அப்ளை பண்ண முடியும். அதுவும் அந்த ரிசல்டன்ட் வேல்யூ டெஃபினைட் ஃபார்மாக இருக்கணும். அப்படி இல்லை, இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மாக இருந்ததுன்னா நம்மளால லிமிட் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில மெத்தட்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன். திஸ் இஸ் அ சிம்பிள் லைன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டா அதாவது ஏ மைனஸ்ன்னு எடுத்திருக்கிறேன். ஏ மைனஸ்ங்கிறது அர்த்தம் நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு இல்லை. நான் என்ன இந்த இடத்துல மீன் பண்றேன்னா எக்ஸ் டென்ஸ் டு ஒன்னு இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஒன்னுக்கு பிஃபோர், ஜஸ்ட் பிஃபோர் என்னவா இருக்கலாம்? 0.9 இருக்கலாம், 0.99 இருக்கலாம் இல்லையா? ஸோ இதுதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ நான் அதை அப்ளை பண்ணி நான் இந்த கேஸ்ல 0.9 எடுத்திருக்கிறேன். 0.9 பிளஸ் 1 அப்படின்னு நான் அப்ளை பண்றேன். அப்ளை பண்ண என்ன வரும்? 1.9 approximately which is equal to 2. The same way நான் ரைட் ஹேண்ட் லிமிட் எடுத்திருக்கேங்க. இந்த ரைட் ஹேண்ட் லிமிட் வந்து இப்போ நான் என்னன்னா 1ன்னா 1.1ன்னு எடுத்திருக்கிறேன் இந்த கிராஃப்ல காமிக்கிற மாதிரி. ஸோ 1.1 பிளஸ் 1 ஈக்குவல் டு 2.1. இங்க தப்பா இருக்குங்க, இந்த இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, இது தப்பா இருக்கு. ஸோ விச் இஸ் ஆல்சோ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2. ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல என்னால லிமிட்டை அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவை எடுக்க முடியும். அதே இது நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கேங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வேர் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 வேர் எக்ஸ் கிரேட்டர் தென் 0. எக்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தா எனக்கு வந்து 1 வரும். இதே இது எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா எனக்கு 2 வரும்னு சொல்றேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த லைன் எப்படிங்க இருக்கும்? இப்போ எக்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருந்தா எனக்கு என்ன ட்ரா பண்ணணும்? 2ன்னு ட்ரா பண்ணணும்னு சொல்றேன். இதே இது எக்ஸ் வந்து நெகட்டிவா இருந்தா நான் என்ன சொல்றேன்? 1ன்னு ட்ரா பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ இது ரெண்டுமே ஒரே இதுல எக்ஸிஸ்ட் ஆகுதாங்க? இல்ல இல்லையா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாதுங்க. ஓகேங்க, இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் லிமிட் பார்க்கலாம். அதாவது டைரக்ட் மெத்தட் இருக்கு, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் இருக்கு, எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் இருக்கு, சாண்ட்விச் தியரம் இருக்கு, ரேஷனலைசேஷன் இருக்கு.
இன்னைக்கு நம்ம அதில் இருக்கிற ஒரு 3 மெத்தட்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணி நான் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வரதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் x² + 3x. இங்கே நான் லிமிட் x tends to 3 அப்படியே டைரெக்டாக x = 3ன்னு அப்ளை பண்ணிடுறேங்க. ஸோ 3² 9 plus 3 into 3 9. So 9 plus 9 equal to 18. எனக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே லிமிட் எக்ஸிஸ்ட், இது கரெக்ட். அதே இது இன்னொரு சம் பார்க்கலாங்க. x² - 1² divided by x minus 1. இது வந்து பார்க்கும் போதே நமக்கு தெரியுதுல்ல, இந்த a² - b² ஃபார்முலால இருக்குன்னு. ஸோ இப்போ நான் x tends to 1, அதாவது x = 1ன்னு அப்ளை பண்ண போறேங்க. இது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ 1² - 1² divided by 1 minus 1. 0/0 indeterminate ஃபார்மா வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி indeterminate ஃபார்ம் வந்தா நான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறேங்க இந்த சம்ல. ஸோ as I said earlier, இது a plus b into a minus bன்னு இருக்கு. ஸோ அப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாமா? அதை x plus 1 into x minus 1 divided by x minus 1. ஸோ ஈஸியாக x minus 1 x minus 1 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது x plus 1 தான். இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்க போறேன். ஸோ 1 plus 1 equal to 2. எனக்கு டெஃபினட்டான ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ திஸ் மெத்தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ, பட் டைரக்ட் மெத்தட் ஒர்க் ஆகலை. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வேற மெத்தட் இருக்கு, எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல். எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல்னோடனே அப்படியே பயப்படவே தேவையில்லை. இதே மாதிரி தான் இப்போ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, f(x) divided by g(x)ன்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் டைரெக்டாக லிமிட் அப்ளை பண்ணி பார்க்குறேன். எனக்கு இன்டிடெர்மினேட் ஃபார்ம் இருந்ததுன்னா ஐ வில் டிஃப்ரென்ஷியேட் இட். அப்புறமா நான் அப்ளை பண்ணி பார்ப்பேன் அந்த லிமிட்டை. அப்பவுமே எனக்கு ஆன்சர் வரலன்னா ஐ வில் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் இட். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஸோ எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாமா? x minus sin x divided by x³. இதுதான் இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நான் டைரெக்டாக x tends to 0, அதாவது x equal to 0ன்னு அப்ளை பண்ணுறேன். அப்படி அப்ளை பண்ண என்ன வரும்னு பார்க்கலாமா? x இடத்துல 0, sin 0 என்ன வரும்? 0. ஸோ 0 minus 0 divided by 0³. 0 anything? 0. Again 0/0 என்ன வருது? ஒரு indeterminate form. ஸோ இப்போ இது trigonometry function வந்திருக்கிறதுனால நான் இதை எல் ஹாஸ்பிட்டல்ஸ் ரூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படியே cos x, அந்த மைனஸ் அப்படியே கேரி ஆகுது. டிவைடட் பை x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? அந்த கியூப் அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டுற வேண்டியதான், 3x². ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். x tends to 0. What I am getting? 1 minus cos 0 என்னது? 1. Again 3 into 0. Again 0/0 indeterminate form. ஸோ நான் திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். நாட் முதல்ல இருந்து அகெயின் அந்த ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ வில் கெட்? ஸோ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வரும். ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ எனக்கு 3x² நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? எனக்கு 6x. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த x tends to 0வை அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? மறுபடியும் எனக்கு 0/0 indeterminate ஃபார்ம் தான் கிடைக்குது. ஸோ அகெயின் ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட். What I will get? sin x differentiate பண்ண cos x, 6 அப்படி x again 6 differentiate பண்ணி வச்சுக்கிறேன். So because x differentiate பண்ணா 1 கிடைக்கும் எனக்கு. Constant அப்படி இருக்கு. So now I am going to apply x tends to 0. What I am getting is 1/6, which is a definite form. So I am ending this problem. Like this only we have to do. So if you want to explore more exercises in this chapter, limit and derivatives, please subscribe and comment below. It will be very useful for me. Thank you.